ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 28 புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்களோட துன்பங்கள், வேதனைகள், மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக எப்போவுமே பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கும் நம்மளோட கர்ம வினைகளோட தாக்கமும் ஒரு முக்கியமான காரணம். அப்படி கர்ம வினைகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிபாடு, அதுவும் விநாயகர் வழிபாடு தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் தான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர். ரொம்ப எளிமையான கடவுளாகவும் ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு கடவுளாகவும் விநாயகர் இருக்கார். நம்மளோட குறைகளை அந்த அளவுக்கு ஈஸியாக அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது மூலமா தீர்த்துக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை ஓடி போய் தேடி போய் வணங்குறது மட்டும் இல்லாமல் நின்ன இடத்துலையே ஒரு கணம் அவர் நினச்சாலே போதும். நம்ம துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி விநாயகருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட விநாயகரை, சக்தி வாய்ந்த விநாயகரை நம்ம எளிமையாக வழிபடுறது மூலயமா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தீராத வியாதிகள், கடன் சுமை, இது மாதிரி எப்பேற்பட்ட தொல்லையிலிருந்தும் நம்ம ஈஸியாக வெளில வந்துட முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறையை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 ஏலக்காய், அப்புறம் ₹1 நாணயம் 1. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கு முன்னாடியோ விநாயகர் சிலைக்கு முன்னாடியோ சின்னதாக அகல் தீபம் 1 ஏற்றி வைங்க. அதுக்கு முன்னாடி தட்டு 1 வச்சு 2 எண்ணிக்கையில் ஏலக்காய், அதாவது 2 ஏலக்காய் வைங்க. விநாயகருக்கு காணிக்கையாக ₹1. இப்படி 48 நாட்களுமே தொடர்ந்து 2 ஏலக்காயையும் ₹1 நாணயங்கள் தினமும் வச்சுக்கிட்டே வாங்க. முதல் நாள் மீறக்கூடிய அந்த ஏலக்காயை தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அந்த ₹1 நாணயத்தை சின்ன உண்டியல்லையோ இல்லை தனியாக ஒரு பையில் கூட நீங்கள் சேமிச்சுட்டு வரலாம். 48 நாட்கள் எப்போ முடியுதோ அந்த ஏலக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தண்ணியில் விட்டுடலாம். அந்த ₹1 நாணயங்கள் 48 நாணயங்கள் சேர்த்துருப்பீங்கள்ல, தினமும் ஒரு காயின் நீங்கள் விநாயகருக்கு படைச்சிருப்பீங்க. அந்த 48 நாணயங்களையும் உங்கள் வீடு பார்த்துக்கூடிய விநாயகர் கோயில் உண்டியில் போய் போட்டுருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சிறப்பு. தினமும் 2 ஏலக்காய் வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் படைக்கணும். தினமும் ₹1 நாணயத்தை காணிக்கையாக வச்சு 48 நாட்களுக்கு 48 ₹1 காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கோயில் உண்டியில் போடணும். இப்படி செய்யறது மூலயமா உங்கள் வீட்டில் தீராத குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், வீண் சண்டை சச்சரவு, இது எது இருந்தாலும் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.